அருகம்புல் 4 துண்டு இஞ்சி, எலுமிச்சம்பழம். சைனோடான் டாக்டிலான் அப்படிங்கிற விஞ்ஞான பெயர் கொண்ட பர்முடா கிராஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் அழைக்கப்படக்கூடிய அருகம்புல் அப்படிங்கிற மருத்துவ குணம் கொண்ட புல் வகையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், நாய்கள் சாப்பிட்ட உணவு ஜீரணமாகலை அப்படின்னா அது எங்களுக்கு தெரியும். அதனால் நாய்ங்க என்ன பண்ணுது, குறிப்பாக அந்த அருகம்புல்லை சாப்பிட்டு அதுவாக தன்னை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்குது. என்ன பண்ணுதுன்னா, அப்படி அருகம்புல்லை சாப்பிடும்போது அதுக்கு வாந்தியை உண்டாக்கி அது வாந்தி எடுத்துடுது. ஜீரணமாகாத அந்த பொருள் வெளியே வந்துடுது. நாய்களுக்கு உண்டான அஜீரணம் கியூர் ஆகுது. ஈவன் பூனைகள்ல கூட இந்த குணாதிசயம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்களா? ஆனா இது இருக்கு. இந்த ஐந்தறிவு ஜீவனுக்கு கூட இந்த மருத்துவ குணம் கொண்ட புல்லை சாப்பிட்டு தன்னை குணப்படுத்திக்க தெரியுது. அதே மாதிரி இன்னைக்கு அதிகாலையில வாக்கிங் போயிட்டு வந்த உடனே பெரும்பாலான இடங்கள்ல இன்னைக்கெல்லாம் அந்த கிரவுண்ட் பக்கத்திலே அருகம்புல் ஜூஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாகவும் இருக்கு. அப்போ நாமளும் இதை அதிகமா பயன்படுத்துற நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த அருகம்புல் ஜூஸ் பயன்படுத்த ஆரம்பிச்சாச்சு. அருகம்புல் ஜூஸ் பொறுத்த வரைக்கும் இதுல அலர்ஜிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா, இது எவ்வளவு குடிக்கலாம், சைடு எஃபெக்ட் ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கா, என்ன விஷயங்களுக்கு நல்லது போன்ற பல விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். என்னன்னா, என்னைக்குமே அறிவியல் ரீதியா தான் நம்ம சேனல்ல எந்த ஒரு உணவையும் அணுகுவோம். இப்போ இந்த அருகம்புல் பொறுத்த வரைக்கும் இதோட பெயர் சொல்லிட்டேன். இது ஆராய்ச்சிகள் மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னா, எலிகளில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில அதோட இதயத்துல அந்த லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் கொரோனரி ஆர்டரின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ரத்த குழாய், அந்த ரத்த குழாயை ஆர்டிபிஷியலா அடைச்சு இதயத்தை எப்படி பாதிக்குது, இதயத்துல வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியான்னு சொல்லக்கூடிய அந்த இதய துடிப்பு அதிகரித்தல், கார்டியாக் அரெஸ்ட் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகரித்தலை உண்டாக்கி ஹைட்ரோமெத்தனாலிக் எக்ஸ்ட்ராக்ட், அதாவது இந்த ஜூஸை அதோட உடம்புல செலுத்தி செய்யப்பட்ட ஆராய்ச்சியில அந்த இதயத்தை பாதுகாக்கிற பண்புகளை கொண்டதா இருக்கு. ஸ்ட்ராங் ஐனோட்ராபிக் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஆராய்ச்சிகளுக்குள்ள போக வேணாம். இது இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படிங்கிறது இந்த மாதிரி சில விலங்குகள்ல நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகள்ல தெரிய வருது. அடுத்தது, உலகம் முழுக்கவே இந்த சைனோடான் டாக்டிலானுக்கு நம்ம அருகம்புல்லுக்கு மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படிங்கிறது பல வகையிலும் தெரிய வருது. அதாவது இதுல இருக்கக்கூடிய காம்பவுண்டுகள், இந்த மருத்துவ குணத்தை கொடுக்கக்கூடிய காம்பவுண்டுகள் பால்மெட்டிக் ஆசிட், ஆல்கலாய்டுகள், சப்போனின்கள், வைட்டமின் சி, பீட்டா கரோட்டின், இந்த மாதிரி சத்துக்கள். இந்த சத்துக்களோட பண்பு என்ன அப்படின்னா அத்திரோஜெனிக் ப்ராப்பர்ட்டி, அதாவது கொழுப்புகள் இதயத்துக்கு ரத்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த ரத்த குழாய்கள்ல படியக்கூடிய தன்மையை குறைக்கக்கூடியது, ஆன்டி அத்திரோஜெனிக்கா இருக்கு. பிளஸ் நம்ம இதயத்துல அந்த கொழுப்புகள் படியாம இருக்கணும்னா இந்த கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைடு அளவுகள், கெட்ட கொழுப்புகள் அளவுகள் குறையணும். அதற்கும் அதை குறைக்கிறதுக்கும் இந்த கெமிக்கல் காம்பவுண்டுகள் அருகம்புல்ல இருக்கிறது உதவி செய்யுது. அதனால கன்க்ளூசிவாவே நம்மளுக்கு தெரியுது, இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம தடுக்கிறதுக்கு, மாரடைப்பு போன்ற விஷயங்கள் வராம தடுக்கிறதுக்கு கண்டிப்பா அருகம்புல் ஜூஸ்ல இருக்கக்கூடிய பல காம்பவுண்டுகள் உபயோகமா இருக்கு அப்படிங்கிறது மொத்தத்துல இதயத்துக்கு ரொம்ப பெனிஃபிட் தருது. சரி, இன்னொரு விஷயம், இப்போ அருகம்புல் ஜூஸ் குழந்தைங்க சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகள்ல அலர்ஜி உருவாக்கக்கூடிய பண்புகள் கொண்ட பல விஷயங்கள் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த காம்பவுண்ட் அருகம்புல் ஜூஸ் தான். அதனால குழந்தைகளுக்கு அலர்ஜி வருதாங்கிறத ஒரு வாட்டி நீங்க உறுதிப்படுத்திக்கணும். குழந்தைகளுக்கு கொடுக்கறது அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் அப்படிங்கிறது என்னோட கருத்து. பிற்காலத்தில் சாப்பிட வேண்டிய ஒரு விஷயம் அருகம்புல். குழந்தைகளும் சாப்பிடலாம், பட் அலர்ஜி இல்லாம இருந்தா ஓகே. அலர்ஜி தொந்தரவுகள் வந்துச்சுன்னா நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா அது லிட்ரேச்சர்லயும் இருக்கு. அந்த ஒரு வார்னிங்கையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இந்த நேரத்தில். சில பேருக்கு டவுட் வரலாம், அதனாலதான் இதை காமிச்சல. பீடியாட்ரிக் அலர்ஜி அப்படின்னா, பீடியாட்ரிக்னா குழந்தைங்க அலர்ஜி லிஸ்ட்ல இந்த பர்முடா கிராஸ், சைனோடான் டாக்டிலான் அப்படிங்கிறதும் வருது பாருங்க. கூடவே மற்றதும் இருக்கு, ரை, டிமோத்தி, இந்த மாதிரி சில பிளான்ட் வகைகள், செடி வகைகள், அதுல இந்த அருகம்புல்லும் அடக்கம். அதனால இது லிட்ரேச்சர்ல இருக்கு, மனசுல வச்சுக்கோங்க. அடுத்து இந்த சைனோடான் டாக்டிலானோட மற்ற பண்புகள், முக்கியமா ஆன்டி டயபெட்டிக் ஃபைட்டோ கான்ஸ்டிடியூவன்ஸ், அதாவது சர்க்கரை நோயில இந்த பர்முடா கிராஸ் நம்ம அருகம்புல்லுக்கு சர்க்கரை அளவுகளை குறைக்கக்கூடிய பண்புகள் நல்லாவே இருக்கு அப்படிங்கிறது இந்த கெமிக்கல்கள் இருக்கிறதன் மூலமா நடக்குது. கிராமா, டெவில்ஸ் கிராஸ், துருவா கிராஸ், பஹாமா கிராஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பேரு.
அல்கலாய்டு, பீட்டா சிட்டோஸ்டிரால், கெரோட்டின், ஃபிளாவனாய்டு, கிளைகோசைட், ட்ரைட்டர்பெனாய்டு, விட்டமின் சி, ஃபேட், பால்மிட்டிக் ஆசிட் இதெல்லாம் இருக்குது. இது வந்து நம்ம உடம்புல அலர்ஜி குறைக்குது. முக்கியமா ஹிஸ்டமின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறைக்குது அப்படிங்கிறது இங்க இந்த ஆர்டிக்கல்ல எழுதி இருக்கிறது. ஹிஸ்டமின் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து போன வீடியோல ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, மாண்டிலுக்காஸ், செட்ரிசின் மாத்திரைகள்லாம் வந்து நம்ம சாப்பிட்றதுனால உண்டாகக்கூடிய சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்லாம் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த அதிகமான கோபம் வருதல், டென்ஷனா இருக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு ஏற்படுது. செட்ரிசினுக்கு, லிவோசெட்ரிசினுக்கு, தூக்கம் வருதல் போன்ற உணர்வு இதெல்லாம் நம்மளுக்கு பாருங்க இயற்கையான முறையில கிடைக்கக்கூடிய இந்த அருகம்புல் ஜூஸ் வந்து சப்ரஸிங் த இன்ஃப்ளமேஷன் ப்ரொடியூஸ்டு பை ஹிஸ்டமின். அதாவது நம்ம ஹிஸ்டமின் அப்படிங்கிற அந்த விஷயம் தான் வந்து உங்களுக்கு அலர்ஜி உண்டாக்கும், வீக்கத்தை உண்டாக்கும். ஸோ ஹிஸ்டமினை இயற்கையான முறையில குறைக்கக்கூடியது இந்த அருகம்புல்ல இருக்கக்கூடிய நேச்சுரல் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ். ஸோ அப்படிங்கும்போது சர்க்கரை நோய் இருக்கிறவங்களும் அந்த காலை நேரத்தில் வாக்கிங் போயிட்டு வந்த உடனே குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இதே பிரச்சனை இருக்கிறவங்களுக்குமே அந்த காலை நேரத்தில் வெறும் வயிற்றுல குடிக்கிறதுங்கிறது நல்லது. அது இல்லாம ஈவன் கட்ஸ் அண்ட் வூண்ட்ஸ், அதாவது அடிபட்ட இடத்துல ப்ளீடிங் வருது இல்லையா, இந்த ரத்த இழப்பு கூட சீக்கிரம் வந்து அந்த ரத்தம் உரைய வச்சு அந்த இழப்பை தடுக்கக்கூடியதா இருக்கு அருகம்புல் அப்படிங்கிறது இந்த ஸ்டடியில சொல்லப்படுது. ஆக பல வகையில வந்து சர்க்கரை, ரத்த கொதிப்பு, உடம்பில் அடிபடுதலுக்கு அருகம்புல் உதவுது. அடுத்ததும் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி தான் ஆர்த்ரைட்டிஸ். அதாவது பெரியவங்களுக்கு வரக்கூடிய அந்த மூட்டு வலிகள் இருக்கு இல்லையா, இந்த மூட்டு வலிகள்ல இதை உபயோகப்படுத்தலாமா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டடி. மூட்டு தேய்மானத்திலேயே வந்து கண்டிப்பா இந்த அருகம்புலுக்கு ஒரு பயன் உண்டு. 20 மில்லிகிராம் பர் கிலோகிராம் பாடி வெயிட். உங்களோட எடை வந்து 70 கிலோ இருக்கு அப்படின்னா 70 × 30 போட்டீங்கன்னா 2100 மில்லிகிராம், அதாவது 2.1 கிராம். ஒரு 2 கிராம் எடுத்துக்கிறதுனால 2 கிராம்னா என்னங்க, இவ்வளோண்டு பவுடரா தான் இந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க. அருகம்புல் பவுடரா 20 மில்லிகிராம் பர் கிலோகிராம் பாடி வெயிட்னா அப்போ 70 கிலோ இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 கிராம் அளவுக்கு கொடுத்தா கூட இது வந்து இந்த இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ், நம்ம மூட்டுகள்ல வரக்கூடிய வீக்கம், ஸ்ட்ரெஸ் இதையெல்லாம் குறைக்கிறது அப்படிங்கிறது தெரிய வருது. இதுல நிறைய கெமிக்கல் போட்டிருக்காங்க. மைலோபெராக்சி, சி ரியாக்டிவ் புரோட்டீன், செர்லோபிளாஸ்மின், இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. இந்த டீடைல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். பட் ஆர்த்ரைட்டிஸ்லயும் நிறைய நல்ல பண்புகள், வலிகளை குறைக்கக்கூடியது, வீக்கத்தை குறைக்கக்கூடியதா இருக்கு அப்படிங்கிறது இந்த அருகம்புல் ஜூஸ்ல இருக்குங்கிறது தெரிய வருது. அடுத்த பண்புங்க சிறுநீர் பெருக்கி. நம்ம சிறுநீரகத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த ஸ்டடியில வந்து டயூரிட்டிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு அந்த சிறுநீர் அளவுகளை அதிகப்படுத்தக்கூடிய, ஃபார்மேஷன் அதிகப்படுத்தக்கூடிய பண்புகள் இருக்குன்னு பாக்குறாங்க. இந்த ஸ்டடியிலுமே வந்து உபயோகப்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அனிமல் ஸ்டடி தான். இதெல்லாம் வந்து எலிகள்ல நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில இந்த விஸ்டர் ராட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எலிகள்ல நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில நம்மளுக்கு எந்த அளவுக்கு யூரினரி வால்யூம், சிறுநீரோட வால்யூம் எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத பாக்குறது இந்த ஸ்டடி. இந்த ஸ்டடி மூலமா நம்மளுக்கு சிறுநீர் அளவுகள் அதிகரிக்கிறதும் தெரிய வருது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நாம வந்து யூஸ்வலா வந்து இந்த டயூரிட்டிக் பண்புகளை கொண்டு வரதுக்கு நம்ம ஒரு மருந்து யூஸ் பண்ணுவோம். ஹைட்ரோகுளோரோதயசைடு அப்படிங்கிற ஒரு மருந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஹைட்ரோகுளோரோதயசைடு அந்த மருந்தையும் 5 to 10 மில்லிகிராம் பர் கிலோகிராம், இந்த ஸ்டடியிலேயே வந்து இவ்வளவு 10 மில்லிகிராம் பர் கிலோகிராம் தான் யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு கிராம் அளவுக்கு அருகம்புல்லும் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவலண்டா, இன்ஃபேக்ட் இதோட ஹைட்ரோகுளோரோதயசைடோட ஒரு பெட்டர் ப்ராப்பர்ட்டி இதுல இருக்கிற மாதிரி இந்த ஸ்டடியில எல்லாம் வந்திருக்கு. உண்மையிலேயே வந்து பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயங்க. நம்ம சிறுநீரகத்துக்கும் ரொம்ப நல்லது அப்படிங்கிறது இதன் மூலமா தெரிய வருது. ஆனா சிறுநீரகம் நல்லா இருக்கும்போது இது நல்லது. ஆனா சிறுநீரகம் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம ஃபெயிலியர் ஆன சிறுநீரகத்துக்கு இதை உபயோகப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது டவுட்ஃபுல் தான். ஆனா ஒரு விஷயங்க, இப்ப நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். இப்ப இந்த ஸ்பூன் பாருங்க, இதுல வந்து ஒரு 3 to 4 கிராம் எடுத்துக்கலாங்க. அதாவது அருகம்புல்லோட இது பவுடர் ஃபார்ம்ல வரும்போது 3 to 4 கிராம். ஆனா பெரும்பாலான ஸ்டடியில 1 கிராம் 2 கிராம் அவ்வளவுதான் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த 1 கிராம் 2 கிராம்லயே நம்மளுக்கு நிறைய நல்ல பண்புகள் இருக்கிறது தெரிய வருது. இதை வந்து ஜூஸ் மிக்சியில போட்டு அரைச்சி அதுல இருந்து வடிகட்டி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அது கம்மியான அளவு தான். 1 டம்ளர் ஜூஸ் அப்படிங்கிறது 100 ml அப்படிங்கிறது நம்மளுக்கு காலை நேரத்துல சாப்பிடுறது, வெறும் வயிற்றுல குடிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. பேசிக்கலா இதான் விஷயம். ஆனா ரொம்ப அதிகமாகவும் வேண்டாம். நம்ம வந்து ஓவரா எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வாட்டி காலையில எடுத்தா கூட போதும், நல்ல பெனிஃபிட் தருது. ஏன் அதிகமா எடுக்கணும்? அதிகமா எடுக்க வேண்டாம். அந்த 100 ml நம்ம எடுக்கும்போது அதுல 1 கிராம் அல்லது 2 கிராம் அளவுக்கு தான் வந்து ஆக்சுவலா அருகம்புல்லோட எக்ஸ்ட்ராக்ட் இருக்கும். நம்ம டிஸ்கஸ் பண்ண பல கெமிக்கல்கள் அந்த 1 கிராம் to 2 கிராம்ல நல்லாவே கிடைச்சிடும் நம்ம உடம்புக்கு. இன்னொரு முக்கியமான விஷயங்க, அதாவது நாம் வந்து ஆராய்ச்சிகள்ல இருந்து எடுத்து என்னென்ன
நன்மைகள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நம்ம தமிழ் மருத்துவம் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து நான் சொன்ன விஷயங்கள் ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயங்கள், இது இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நன்மை தருது தமிழ் மருத்துவத்துல. இந்த மாதிரி இந்த ஜூஸ் குடிக்கும் போது அது பசியை தூண்டக்கூடியதா இருக்கு, நம்ம ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடியதா இருக்கு, ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்லது, தோல் நோய் வெண்குற்றம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்லது, மண்ணீரல் ஸ்பிளீன் வீக்கத்தை கூட குறைக்கக்கூடியது அப்படிங்கறதெல்லாம் நிறைய வருது. இதுல சொறி சிரங்கு இந்த மாதிரி தோல் நோய்கள்லயும் இந்த அருகம்புல் உபயோகப்படுது. தாய்ப்பால் நல்லபடியா சுரக்க அதிகரிக்க, சளிகள் கபம் சளி நிறைய கோத்துக்கிட்டு இருக்கு, சளி கரைந்து வெளியேற, மலச்சிக்கல் இல்லாம இருக்க, மலம் இலக்கியா செயல்படுது, லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் நல்ல பலன்களை தருது அப்படிங்கறதெல்லாம் நம்ம தமிழ் மருத்துவத்துல இன்னும் நிறைய நன்மைகளா நம்ம பாக்குறோம். அவ்வளவு ஏங்க சாணி பிடிக்கிறாங்க இல்லையா, அந்த சாணி பிடிச்சு அதுல விநாயகர் மாதிரி வைக்கிறாங்க இல்லையா, அதுல வந்து அருகம்புல்லை சொருகி வைக்கும் போது நார்மலா வந்து சாணி அப்படிங்கிறது இந்த அருகம்புல் வைக்காம இருக்கும்போது ஈஸியா வந்து அதுல வந்து சீக்கிரம் புழு பூச்சி அப்படிங்கிறது உருவாகி அது வீணாகும். ஆனா இந்த அருகம்புல்லை சொருகி வைக்கும் போது இந்த மாதிரி பூச்சிகள் அண்டாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. அது என்ன பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு உண்மையாகவும் தான் தெரியுது. அதனாலதான் அருகம்புல் மாலையவும் பயன்படுத்துறாங்க. சோ அருகம்புல் பல கிருமி தொற்றுகளுக்கு எதிராக போராடக்கூடிய பண்புகளையும் கொண்டதா இருக்கு. ஆக அருகம்புல் மூலமா பல விஷயங்கள் நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமா நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்க. அதே மாதிரி இந்த அருகம்புல்ல இப்ப நம்ம ஒரு ஜூஸ் போட்டு காமிக்க போறோம். அருகம்புல் பார்த்தீங்கன்னா இந்த முனை எவ்வளோ ஷார்ப்பாக சின்ன சின்னதாக கையில் எடுக்கும்போதே இது வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்குது. ஆனால் இந்த புல் அருகம்புல் கிடையாது. ஸோ இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அருகம்புல் 4 துண்டு இஞ்சி, எலுமிச்சம்பழம், அரைச்சாச்சு. இப்போ அருகம்புல்ல வடிகட்டியாச்சு. ஆக்சுவலா லெமன் போட்டிங்களா? அருகம்புல் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. வெறும் வயிற்றுல குடிக்கிறது நல்லது இந்த அருகம்புல் ஜூஸ். அந்த ஜூஸ் நீங்க வீட்டுல செஞ்சு நீங்க ரெகுலரா இதை யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில சீக்கிரமா பண்ணி இதை ஜூஸ் எடுக்கணும் அப்படின்னா மிக்சி தான் பெஸ்ட். அதனால மிக்சி யூஸ் பண்ணி இந்த ஜூஸை செஞ்சிருக்கோம். சுத்தமான அருகம்புல் நல்லா கழுவிட்டு சுத்தமான முறையில ப்ரிப்பேர் பண்ணி நீங்க ரெகுலரா பயன்படுத்திட்டு வர்றது அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் அவங்களோட ஆரோக்கியத்துக்கு இதை சேர்த்துக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மருத்துவ வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.